தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. அப்ப தலைவர்கள்லாம் என்னன்னா, உன்னையே நீ உணர்ந்து நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னோட உள்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சினா தான் உலகத்தன்மை உனக்கு புரியும். அப்படி புரியறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அப்ப தலைவனுக்கு என்ன தகுதி சொல்றாரு பாருங்க. உன்னை அறிந்து உன் உள்ளத்தை அறிந்து உன் உள்முகமான பயணம் பண்ணிக்கிட்டு இதன் மூலமா நீ உலகத்தை அறிவது அப்படின்னு முதல் சரணம். ரெண்டாவது சரணம், இந்த சரணம் வந்து ரெக்கார்டில் வராதுன்னு நினைக்கிறேன், நிறைய பாடல்கள் வந்து வராது, ஆனால் நான் படத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றாரு, பூமியில் நேராக வாழ்ந்தவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. பூமியில் நேராக வாழ்ந்தவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா அப்படின்னா, பூமியில வந்து நேரா வாழ்ந்தோம்னா நெறிமுறையோட உண்மையோட தர்மத்தோட